பார்த்துக்கோங்க வந்து என் முதல் சிங்கிள் ஹீரோ ப்ராஜெக்ட், அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி வேல்யூஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் காமெடியும் நிறைய இருக்குது, ட்ராமாவும் நிறைய இருக்குது. ப்ளஸ் மிஸ்டர் சோமசுந்தரம் சார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் டிரெக்டரும். சார் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஆள் இருந்தனால எல்லாருக்கும் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. மிஸ்டர் சிவாஜி ராஜா தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இசை வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 5 பாட்டு இருக்குது இந்த படத்தில். ஒரு பாட்டு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் குரு தான் இந்த படத்தோட லிரிசிஸ்ட். லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. கண்டிப்பாக யூத் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மிஸ்டர் பக்தாச்சலம் தான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ஒரிஜினலாக கொடுத்துருக்காரு படத்தில். ஜித்து சார் தான் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இதுக்கு முன்னாடி காந்தி பார்க்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஹாலிவுட்டில், அண்ட் ஆல்சோ தமிழ் படம் பண்ணியிருக்காரு. ஜியான் சார் தான் இந்த படத்தோட எடிட்டர். கட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஒரு கட்டு வந்து க்ளீனாக இருக்கும். அதனால் படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். மிஸ் ஸ்மிதா ஸ்ரீ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் படமும் பண்ணியிருக்காங்க. ஷீ பீயிங் அ பரதநாட்டியம் டான்ஸர். அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நேச்சுரலாக வரும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. March 9 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்கள். ப்ளீஸ் bless us. தேங்க்யூ. வணக்கம். I'm Shobha Rani from Bangalore. This is my first movie in Tamil. பத்திரமா பார்த்துருக்காங்க. Sharon Dot Creation. This is a very nice movie and very good family drama. இந்த படத்தில் நான் வில்லி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ரோல் ஃபார் மீ பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் திஸ் டைப் ஆஃப் ரோல் ஐ எம் பிளேட். I don't know properly in Tamil. I supporting all my co-artist and director is very supporting me. I hope you all have come and see encouraging Badrama Pathirkanga movie, and song is very nice and very good music and very nice. Once you listen, really you feel it. I hope you all have come and see. Thank you very much. நான் நடிகர் சம்பத் ராம் பேசுகிறேன். என்னைய பல படங்களில் வில்லனாகவும் அடியாளாகவும் ரவுடி போலீஸாகவும் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் முறையாக நெகட்டிவ் ஷேடே இல்லாமல் முழுக்க ஒரு பாசிட்டிவான ரோல், நல்லவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோனோட ஃபாதராக பண்ணியிருக்கேன். இல்லை, இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் தான். ஆனால் டைரக்டர் என்ன பல படங்களில் யூனிஃபார்மில் பார்த்தனாலே என்னன்னு தெரில, யூனிஃபார்மே போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மஃபிலே இருக்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் கொடுத்துருக்காரு. இல்லை, ஹீரோயின் சுவாதி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அப்பாவாக தான் நான் பண்ணியிருக்கேன். இல்லை, சரண் ஹீரோ பண்ணியிருக்காரு. இவங்களோட சத்யான்னு ஒரு புதுமுக நடிகர் இதில் அறிமுகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி தான். கிளைமேக்ஸ் காட்சியில் கிளிசரனே போடாமல் அழ வச்சுக்காருன்னா அது அவரோட நடிப்பை பாராட்டும்படியாக இருக்கும். ஏன்னா நீ பார்க்குற எல்லாருக்குமே வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் கண்டிப்பாக அழுவீங்க. அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்து. ஏன்னா எனக்கே போட முடியாது. ஏன்னா சிரிக்க வச்செல்லாம், ஆனால் நான் அழகுது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அந்த கேரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. சிவாஜி சார் வந்து ரொம்ப அருமையாக போட்டு கொடுத்துருக்காரு. முக்கியமாக எங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் எங்கள் ஃபேமிலி சாங் ஒன்று வரும். அந்த சாங் வந்து 1970s 80sலாம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த சாங் மெலோடியாக எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணி கேட்டுட்டே இருந்தோம்னா தூக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான சாங்காக இந்த சாங் வந்திருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பத்திரமா பார்த்துங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையிறதுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு வேணும். படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ, சிவாஜி ராஜா. நான் இசையமைப்பாளர். பத்திரமா பார்த்துங்க படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். இதில் 5 பாடல்கள் நான் செஞ்சுருக்கேன். வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. டைரக்டர் சோமசுந்தர் சார் அவர் என்னை ரொம்ப ஊக்குவிச்சு இந்த பாடல்கள்லாம் இசையமைக்க வச்சுருக்கார் பக்கத்தில் இருந்து. அவர் கதையை சொல்லும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு பாடலும் ஹிட்டாகிற மாதிரி செய்யணுன்ற ஊக்குவிப்பு என் மனதில் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு குத்துப்பாட்டு, ஒரு ஃபாஸ்ட் சாங்கு, ஒரு மெலடி டூயட்டு, அப்புறம் குரூப் சாங்கு எல்லாம் பல விதமாக நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் புது பின்னணி பாடலாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இந்த படத்தில். பத்மலதா, பவன், அப்புறம் கார்த்திகேயன், அப்புறம் பிரசன்னா பாடியிருக்கார். அவர் பிரபல பின்னணி பாடகர். அவர் ரொம்ப நல்லா பாடியிருக்கார். கதையை பொறுத்தவரையிலும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு இந்த படத்தை நல்லா பார்க்கலாம். ஏன்னா ஒரு குடும்ப பாங்கான கதை இது. கண்டிப்பாக மக்கள்கிட்ட இது நல்ல வரவேற்பு பெறுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கலக்கல் சினிமா அவர்களுக்கு மிக்க நன்றியும்
வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலக்கல் வீவர்ஸுக்கு எனது அருமையான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரமா பார்த்துக்கங்கன்ற படத்தில் சின்னச்சாமின்ற கேரக்டரில் அப்பாவாக பண்ணியிருக்கேன். ஹீரோக்கு அப்பாவாக பண்ணியிருக்கேன். என்னுடைய இயற்பெயர் ராஜ்குமார். இதில் சின்னச்சாமின்னு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் லவ் பண்ணுற மாதிரி ரொமான்ஸ் சாங்கு, ஒரு சின்ன ஃபைட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கிடைச்சதுக்கு நிச்சயமாக டைரக்டர் சோமு சாருக்கு எனது மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லோருமே, அதாவது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நிச்சயமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், பார்க்க முடியும். கே பாலச்சந்தர் படத்தின் பழைய படங்கள் நிச்சயமாக உங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும். காரணம், அந்த கிளைமாக்ஸ் உங்கள் மனசை டச் பண்ணும். இதனுடைய கதை, இந்த படத்தின் கதையை ஒரு வரியில் சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நிச்சயமாக பிரதிபலிக்கும். எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். ஹாய், ஐ எம் ஜித்து. நான் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்தோட நேம் வந்து பத்திரமா பார்த்துக்கோ, டேக் கேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ரியலி தேங்க் டு மை டிரெக்டர். இந்த படம் எனக்கு சான்ஸ் கொடுத்ததில்ல. டிரெக்டர் பற்றி தான் சொல்லணும். இந்த டிரெக்டர் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணிருக்கு. இது அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்டு இல்லாமல் தான் அவர் வந்தது. ஆனால் நீங்கள் படம் பார்த்தா தெரியும் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கு. ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ரொம்ப நல்ல ஃபேமிலி ஸ்டோரி. அஸ் எ சினிமாட்டோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், நல்ல டைம் எடுத்துகிட்டு ரொம்ப அருமையாக பண்ணணும். என்னோட மேக்ஸிமம் நான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். ஹாய், கலக்கல் சினிமா.com வியூவர்ஸ், வணக்கம். பேர் சோமசுந்தரம். சரண்டாட் கிரியேட்டிவ் அப்படிங்கிற கம்பெனி சார்பாக பத்திரமா பார்த்துக்குங்க அப்படி படத்தை நானே டைரக்ஷன் ப்ரொடியூசர் பண்ணியிருக்கேன். படத்தோட பேர் வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. சம்திங் டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பத்திரமா பார்த்துக்குன்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் டேக் கேர். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் படத்தில் விளக்கமாக கொடுத்துருக்குறோம். படத்தோட ஹீரோ வந்து சரண்குமார். ஏற்கனவே இனிது அணிது அண்ட் வாடா போட நண்பர்கள் படம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதவன் அவர் சாயலில் இருப்பார். ஹீரோயின் வந்து ஸ்மிதா ஸ்ரீ. ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காங்க. ராட்டினம், இப்போ மன்னாருங்கிற படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் படத்தோட 3 பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 கதை, 2வது வந்து நம்ம படத்தோட கேமரா, நம்பர் 3 மியூசிக். கதை விஷயத்தை சொல்ல போனீங்கன்னா, கதை வந்து இதுவரை எவ்வளோ டைலாக்லாம் சொல்லப்படாத கதை அதுன்னு சொல்ல வரல. நம்ம வாழ்க்கையில் யூஸ்வலாக நடக்கிற ஒரு சம்பவங்களை வித்தியாசமான குளத்தில் காணிச்சிருக்கிறோம். காதலுக்கும் உறவுகளுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம், நூலிலை வித்தியாசத்தை அதில் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நாள் கதை கதை வந்து ரெண்டு ஹாஃப்லேயும் பிரிச்சே சொல்லலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் படம் பார்த்தா சினிமா பார்க்குறவங்க ஒரு ஃபீல். செகண்ட் ஹாஃப் வந்து கதை வந்து ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அது மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தென் கேமரா பார்த்தீங்கன்னா சொல்ல போனோம், கேமராமேன் ஜித்து. லொக்கேஷனில் இருக்கணும் எல்லாத்துக்கும் அவர் ஃப்ரீடம் கொடுத்து அவருக்கு வந்து அவரோட டேஸ்ட்டுக்கு பண்ண சொல்லியிருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. கேரளாவில் 2006 அண்ட் 2008 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. தென் ஹாலிவுட் ஃபிலிம் காந்தி பார்க் அப்படிங்கிற படத்தில் அசோசியேட் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமரா ரொம்பலாம் வந்திருக்குது. தென் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சிவாஜி ராஜா இஸ் டூயிங் மோர் தென் 35 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து எல்லா விதமான சாங்ஸ், சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு ஒரு குத்துப்பாட்டாகட்டும், ஒரு காதல் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி சாங் ஆகட்டும், என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லா விஷயங்களையும் பூத்தி, அதாவது கதைக்கு ஒன்றி வர்ற மாதிரி எல்லா பாடலும் இயற்கையாக அமைஞ்சிருக்குது. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு 2012 ஒரு வெற்றிகரமான படமாக வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு வியூவர்ஸ் சப்போர்ட் வேணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.